இதுவரையிலும் 8வது பாடத்தில் ஒரு வாடிக்கையாளரினுடைய தேவையை எப்படி அறிவது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அடுத்த பாடம் 9வது பாடத்துக்கு வரோம். இந்த பாடத்துல அந்த தேவையை அறிதல் அதற்கு அடுத்த படிக்கு போய் டீட்டெயில்டா பார்க்க போறோம். சோ உண்மையை அறிய போறோம். சரிங்களா? சோ அது எப்படி பரிந்துரை செய்யணுமோ அப்படி பரிந்துரை செய்ய போறோம். அப்ப இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை அறிதல் மற்றும் நிதி சார்ந்த திட்டமிடல், அதாவது the fact find and financial planning. இதுதான் அந்த 9வது பாடத்தினுடைய தலைப்பு. இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேவை அறிதல்னு பார்த்தோம். இந்த பாடத்துல உண்மை அறிதல்னு பார்க்க போறோமே, அந்த உண்மை அறிதல்னா என்ன, இந்த உண்மை அறிதல் அப்படிங்கிற முறையை எப்படி பயன்படுத்துவது, இந்த உண்மை அறிதல் முறையில் மதிப்பீடு செய்வது எப்படி, அசஸ்மெண்ட், பகுப்பாய்வு செய்வது எப்படி, அனலிசிஸ் பண்றது எப்படி, இந்த உண்மை அறிதல் முறையினுடைய சிறப்பு இயல்புகள் என்ன, இதனுடைய பயன்கள் என்ன, இதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இது போக எந்த முறையில் பரிந்துரை செய்வது திட்டத்தினை வாடிக்கையாளர்கிட்ட, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். இந்த உண்மை அறிதல் முறை, உண்மை அறிதல் முறைன்னு சொல்றோம் இல்லையா? இந்த உண்மை அறிதல் முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த முறைதான் சரியான உண்மையான தேவையை வெளிக்கொணரும். ஏன்னா தேவையில நம்ம 2 வகை பார்த்தோம், உண்மை தேவை, பொய் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்ப உண்மையான தேவையை வெளிக்கொணரணும்ல. அப்ப இந்த உண்மை அறிதல் முறை அப்படிங்கிறது அவசியம். சரிங்களா? இப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா, எதனால இந்த முறையில் உண்மை தேவையை அறிய முடிகிறது? இந்த முறையில் தான் இதை பகுப்பாய்வு செய்வதற்கான அத்தனை தகவல்களும் இதில் திரட்டப்படுகின்றன. இது 1வது காரணம். 2வது, இந்த தகவல்களின் அடிப்படையில் தான் தேவையை உணர முடியும். இது 2வது காரணம். இப்போ இது கேட்டீங்கன்னா, இந்த முறைகள்படி போறது நல்லதா சார் அப்படின்னா, இதுதான் ஒரு தொழில்முறை விஷயம், ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு மருத்துவர்கிட்ட போட்டவனே ஒரு நோயை டயக்னைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரெஸ்கிரைப் பண்ணிடுறாரு இல்லையா? இப்ப நம்ம இதெல்லாம் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தேவையை டயக்னைஸ் பண்றோம், அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து, இந்த தேவைகளை அறிஞ்ச பின்னாடிதான் அவருக்கு, அந்த வாடிக்கையாளருக்கு எவ்வளவு பணம் தேவை, அதற்கு எந்த திட்டத்தில் முதலீடு செய்வது அப்படிங்கிற விஷயங்களுக்கு நாம போக முடியும். சரிங்களா? அப்ப இந்த உண்மை அறிதலுடைய ஒரு முக்கியத்துவம் புரிஞ்சிச்சு இல்லையா? இதை பத்தி டீடைலா நம்ம பார்க்கலாமா? இப்போ இதை டீடைல்ஸா பார்க்கும்போது, இந்த தகவல்களின் அடிப்படையில் தேவை தெரிந்து அளவிட்டு வரிசைப்படுத்துதல், இதுதான் உண்மை அறிதல். அப்ப தேவை அறிதல்ங்கிற ஒரு விஷயம் இருந்தது, போன பாடத்திலேயே பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியா என்ன செய்யணும்? பணத்தால் அளவிடணும், குவான்டிபிகேஷன் பண்ணணும்னு சொன்னோம், அடுத்து வரிசைப்படுத்தணும்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்ப தேவை அறிந்து, பணத்தால் அளவிட்டு, வரிசைப்படுத்துதல், இந்த 3ஐயும் முறைப்படி செய்தால் என்னவோ அதற்கு தான் உண்மை அறிதல் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு வெற்றிகரமான நிதி சார்ந்த திட்டமிடலுக்கான திறவுகோல். சரிங்களா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தேவைகளை புரிஞ்சுக்கணும், வாடிக்கையாளருடைய தேவைகள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அதற்கு தேவையான விவரங்களை பெறணும். 1வது நோக்கம் என்ன? தேவையை புரிஞ்சுக்கணும். 2வது என்ன? விவரங்களை பெறணும். அந்த வாடிக்கையாளருடைய பண வரவு எப்படி, பண செலவு எப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து எதிர்பார்க்கப்பட்ட மாற்ற ஏறினும், ஒருவேளை இன்னும் 2 மாசத்துல அவருக்கு ப்ரமோஷன் இருக்கலாம் அந்த வாடிக்கையாளருக்கு, அப்ப அதிக வருமான வாய்ப்பு இருக்கு, அதையும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல திட்டத்தை நம்ம பரிந்துரை செய்யலாம். சோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு நாம உண்மையை அறிய போறோம் இப்போ இந்த பாடத்துல. சரியா? அடுத்தது, இந்த உண்மையை அறிதலை எப்படி பயன்படுத்துது, எப்படி ஃபர்ஸ்ட் தேவை அறிதல், தேவை அறிதல் சொல்றோமே, தகவல் திரட்டணும்னு சொல்றோமே, எப்படி தகவல் திரட்டுறது அப்படின்னா, இதற்கு ஒரு ஃபார்மை யூஸ் பண்றோம், ஒரு படிவத்தை பயன்படுத்துறோம். அந்த படிவத்துக்கு பேரு உண்மை அறிதல் படிவம், ஃபேக்ட் ஃபைண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வினாப்பட்டியல், வாடிக்கையாளரோட பல விஷயங்கள் இதில் கேட்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ இந்த வினாப்பட்டியலை அவரோட நேர்ல போய் அவர்கிட்ட ஃபில் பண்ணி வாங்குறதா அப்படின்னு பார்த்தோம்னா, தபால்ல அனுப்பி கூட நம்ம ஃபில் பண்ணி வாங்கலாம். தொலைபேசி மூலமாக கேட்டு கோட்டு நம்ம என்ன செய்யலாம், அந்த படிவத்தை நிரப்பிக்கலாம். ஆனாலும் கூட நேர்காணல் முறையில இந்த படிவத்தை நிரப்புவது என்பது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாடிக்கையாளர் சுதந்திரமாக ஆசுவாசமாக உட்கார்ந்து அவர் பதில் சொல்லுவார்.
தொலைபேசியில் இவ்வளவு விவரங்களையும் அவர் சொல்லுவாரா, அவ்வளவு நேரம் ஒதுக்குவாரா என்று சொல்ல முடியாது. சரிங்களா? அடுத்தது, அவருக்கு என்ன நோக்கம் இருக்கிறது என்பதை தெளிவாக அவர் நம்மளுக்கு சொல்லுவதற்கு இது ஒரு வாய்ப்பு. நேரில் போய் பார்த்து இந்த வினாப்பட்டியெல்லாம் நம்ம நிரப்பணும் அப்படின்னா. அடுத்தபடியா பாருங்க, எளிதில் தகவல் சொல்லிடுவார் ஈஸியா. சரிங்களா? அடுத்தது, அவருக்கு அந்த வாடிக்கையாளருக்கு எது முன்னுரிமையில தேவை அப்படிங்கிற சொல்லுவார். அவருடைய சொந்த கருத்துக்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிடுவார். இது எல்லாம் இந்த நேர்காணலில் சாத்தியமாகிறது. நேர்ல போய் பார்த்து படிவத்தை ஃபில் பண்றதுல சாத்தியம், பாசிபிலிட்டிஸ்க்கு. சரியா? இப்போ பொதுவா இந்த நேர்காணல எங்க வைக்கிறது? ஒண்ணு வாடிக்கையாளர் வீட்டுல வச்சுக்கலாம், இல்லைன்னா முகவரான நம்மளுடைய அலுவலகத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல நேர்காணல் வைக்கிறதுங்கிறது பொதுவாக வசதியாக இருக்கும். சரியா? இப்ப இந்த உண்மை அறிவியல் படிவம் இருக்குல்லையே, அந்த படிவத்துல என்ன இருக்கு? வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் திஸ் ஃபார்ம், ஃபேக்ட் ஃபைண்ட் ஃபார்ம். ஓகே, அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, சோ அந்த வாடிக்கையாளருடைய சொந்த விவரங்கள்லாம் இருக்கும். பேர் என்ன, வயது என்ன, வேலை என்ன, சம்பளம் என்ன, இப்படி எல்லா விவரங்களும் இருக்கும். அவருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கா, மதுப்பழக்கம் இருக்கா, இந்த மாதிரி தீங்குகள் பற்றிய விஷயமும் கேட்கப்பட்டிருக்கும். அவருடைய குடும்பத்தினுடைய அத்தனை விவரங்களும் கேட்கப்பட்டிருக்கும். சோ அவருடைய வேலை பார்க்கிறார் அப்படின்னா, அது பணிக்குடை தருகின்ற நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாரா, கிராஜுவிட்டி. சரியா? ஃப்ராட் அண்ட் ஃபண்ட் பிடிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு உதவியா இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல தேவையை நம்ம சிபாரிசு பண்ணும் போது இதெல்லாம் கருத்துல வச்சுதான் நம்ம சிபாரிசு பண்ண போறோம். சோ இந்த விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கும். அவருடைய வருமானம் எவ்வளவு, அவருக்கு எவ்வளவு செலவாகுங்கிற விஷயங்கள் கேட்கப்பட்டிருக்கும். அவர் குடியிருக்கின்ற வீடு வாடகை வீடா, சொந்த வீடா, அவருடைய குழந்தைகளுக்காக பள்ளி கட்டணமாக எவ்வளவு செலுத்துகிறார், இந்த மாதிரியான விவரங்களும் இதை கேட்டிருக்கும். இப்ப தற்போதைக்கு இப்போதைய நிலவரப்படி அவர் எந்தெந்த திட்டங்களில் எல்லாம் அவர் முதலீடு செய்திருக்கிறார், இது கேட்கப்பட்டிருக்கும். இந்த திட்டங்களுடைய நோக்கம், நீங்கள் உங்களுக்கு என்னென்ன இலக்குகள் இருக்கு, அது கேட்கப்பட்டிருக்கும். நீங்க இதுக்கு என்னென்ன அசம்ஷன்ஸ் பண்றீங்க, இந்த நோக்கம் சொல்றீங்க, இந்த கல்விக்காக பணம் சேர்த்து வைக்கணும்னு வாடிக்கையாளரான நீங்க சொல்றீங்களே, இந்த கல்வி செலவுக்கு எவ்வளவு பணம் தேவை அப்படிங்கறதெல்லாம் கேட்கப்பட்டிருக்கும். இப்போ இப்போதைக்கு இருக்கிற சேமிப்புகள் எல்லாம் போதுமானவை தானா, இன்னும் உங்களுக்கு தேவை என்று எண்ணுகிறீர்களா என்றால் அது என்ன தேவை என்று அவரை சிந்திக்க வைத்திருக்கும். அடுத்து, இவற்றிற்கெல்லாம் என்ன வைத்துள்ளீர்கள் என்கின்ற தோரணையில் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு வேளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்து ஒரு அகால மரணம் ஏற்பட்டால் உங்களுடைய குடும்பத்திற்கான வருமான பாதுகாப்புக்கென்று திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா? ஒன்னாவது எதிர்பார்ப்பு இல்லைங்களா இந்த கேள்வி. உங்களுடைய ஓய்வு காலத்திற்கு என்று ஏதாவது வைத்திருக்கிறீர்களா? இப்படியெல்லாம் இவற்றிற்கெல்லாம் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்கின்ற தோரணையில் சில கேள்விகள் இருக்கும். எனவே எதிர்கால மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். உதாரணமாக வேலையில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, அல்லது இன்னொரு குழந்தை பிறக்க வாய்ப்பு. ஏனால் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து நம்ம தேவைகளை தீர்மானித்து நாம் ஒரு நல்ல பரிந்துரையை செய்ய வேண்டியிருக்கிறது. இவ்வளவு விவரங்களும் இதில் அவருக்கு கேட்கப்பட்டிருக்கும். அப்போ இவ்வளவு விஷயங்களையும் நம்ம இந்த படிவத்தின் மூலமாக நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். இப்ப நம்ம அதை என்ன செய்யணும்? இத மதிப்பீடும் பகுப்பாய்வும் பண்ணணும். அதாவது அசஸ்மெண்ட்டும் அனாலிசிஸும் பண்ணணும். சரியா? சோ அந்த மதிப்பீடும் அனாலிசிஸும் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். என்னென்ன விஷயங்களை மனசுல வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு எந்த அளவுக்கு சொத்துக்கள் இருக்கிறது, எந்த அளவுக்கு லயபிலிட்டிஸ் அல்லது கடப்பாடுகள் இருக்கின்றன, அதையெல்லாம் பார்த்துக்கணும், நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அடுத்து இவருடைய வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, சேமிப்புக்காக எவ்வளவு ஒதுக்குகிறார், அதையும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து இவருடைய ஓய்வு கால தேவைக்கு என்று என்ன வச்சிருக்கிறாரு, ஆயுள் காப்பீட்டுக்குன்னு என்ன வச்சிருக்கிறாரு, உடல்நல காப்பீட்டுக்குன்னு என்ன திட்டம் வச்சிருக்காரு ஏற்கனவே, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்டுக்கணும். இது போக உயில் மற்றும் பரம்பரை திட்டங்கள் ஏதாவது இருக்கிறா, ஒருவேளை இப்படி இருக்கலாம். உயில் படி இன்னும் ஒரு மாசத்துல அவருக்கு ஏதாவது ஒரு பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு சொத்து கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து வைத்துக் கொண்டு இதற்கு பின்னர் தான் நாம் என்ன செய்யணும், இந்த மதிப்பீடு பகுப்பாய்வுக்குள்ள நம்ம உள்ள போனோம். சரிங்களா? அப்ப இந்த மதிப்பீடு எப்படி பண்றது? அப்படின்னா சார் உங்களுடைய கல்விக்காக இவ்வளவு தொகை தேவைன்னு சொன்னீங்க இல்லையா, இவ்வளவு தொகை அப்படின்னு கரெக்டா அளந்து தொகையை தெரிஞ்சுக்கிறதுங்க, இதான் மதிப்பீடு. அவ்வளவுதான். இன்னொரு 5 வருடங்கள் கழித்து எனது மகன் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்து படித்து முடிப்பதற்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவை,
இப்படி 10 லட்சம் இப்படி கொண்டு வந்து வரீங்களா, அந்த தொகையை கரெக்டா இது நம்மளா சொல்லக்கூடாது, அந்த வாடிக்கையாளரோட அசம்சன் இருக்கணும், அவர் கற்பிதம் இருக்கணும். சரிங்களா, அவர் சொல்லணும், சார் இப்படி எல்லாம் செலவுகளாக வாய்ப்பு இருக்கு சார், வெளியூர்ல ஹாஸ்டல்ல தங்க வேண்டியது இருக்கு, சரிங்களா, சோ ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு ஆகலாம், இப்படி அவர் ஒன்னொன்னா கால்குலேஷன் பண்ணி அவர் சொல்ற மாதிரி இருக்கணும். சரிங்களா, இல்ல இன்னும் ஒரு 8 வருஷம் கழிச்சு நான் வீடு கட்ட போறேன் சார், அப்ப வீடு கட்டுறதுக்கு லேண்ட் ஒரு 2 சென்ட்ல நான் கட்ட போறேன், அப்ப லேண்டோட காஸ்ட் இவ்வளவு இருக்கும், பில்டிங் காஸ்ட் இவ்வளவு ஆகும். சோ இப்படி ஈச் அண்ட் எவ்ரிதிங் அவரே கால்குலேஷன் பண்ணி அவர் ஒரு கற்பிதம் அவருடைய அசம்சனா அவர் சொல்லணும், அவருடைய இலக்கையும் அதுக்கு ஆகக்கூடிய தொகையும். சோ அந்த அளவுக்கு தொகையை தெரிஞ்சு கொண்டு வந்துடுறோம் இந்த மதிப்பீடுக்கு. ரைட்டுங்களா, சரி தொகை தெரிஞ்சிருச்சு, ரைட்டா, அதை எப்படி மதிப்பீடு செய்யறது, அதுதான் முக்கியமான பாயிண்ட். இவ்வளவு தொகை தேவை இருக்கிறது தான், ஆனால் இந்த வாடிக்கையாளரால் எவ்வளவு சேமிக்க இயலும், அவருடைய தகுதி என்ன, அதுதான் முக்கியமான பாயிண்ட். சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் பின்னாடி நம்ம சிபாரிசு பண்ணணும். சரிங்களா, இப்போ தற்போதைக்கு எந்தெந்த சேமிப்புகளில் அவர் வைத்திருக்கிறார், சரியா, உதாரணத்துக்கு சொல்றேன், அவருக்கு 10 லட்சம் ரூபாய் தேவை, சரியா, ஏற்கனவே இருக்கின்ற சேமிப்பு ஒரு 5 லட்சம் ரூபாயை கொடுக்கின்றது போல இருக்கிறது, அப்ப இன்னும் மீதி 5 லட்சம் ரூபாய் தேவை, கரெக்டுங்களா, அப்ப மீதி உள்ள 5 லட்சம் ரூபாய்க்கு பொருத்தமான ஒரு திட்டத்தை பொருத்தமான தொகையில் அவருடைய தகுதியறிந்து செலுத்தக்கூடிய பிரீமியத்தில் நாம் கொடுக்க வேண்டும். சரிதானா, இவ்வளவு விஷயங்களையும் நாம் பகுப்பாய்வு செஞ்சே ஆகணும். இந்த பகுப்பாய்வு செய்யாம நம்ம என்ன செய்ய முடியாது, நாம ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. சரியா, இந்த அசஸ்மெண்ட் பண்ணாம மதிப்பீடு பண்ணாம, ஏன்னா இதுக்கப்புறம் பகுப்பாய்வு கேட்க போறோம். என்ன கேட்க போறோம், ஒருவேளை இளமையில் மரணம் அடைந்தால் ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா அதை ஈடுகட்டுவதற்கு அப்படின்னு கேட்க போறோம். அடுத்து வரி சேமிப்புக்காக ஏதாவது வச்சிருக்கீங்களா, இவ்வளவு தொகை வரியாக போகுமே, ஒரு நல்ல திட்டங்களில் முதலீடு செஞ்சால் வரி சேமிப்பு ஆகுமே என்பதை சொல்ல இருக்கிறோம். அடுத்து நோயிற்றால் அவசர செலவுக்கு மருத்துவ செலவுக்கு பணம் வைத்திருக்கிறீர்களா, அதற்கு ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டுக்கிட போறோம். அடுத்து வீடு வாசல் வாங்குவதற்கு ஏதாவது ஒரு உங்ககிட்ட ஐடியா இருக்குதா, அதற்கு ஏதாவது பணம் ஒதுக்கி இருக்கீங்களா, அதை கேட்க போறோம். சோ வாழ்க்கை துணைக்கு நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களுடைய மனைவிக்குன்னு ஆசைகள் இருக்குல்ல, அவங்களுடைய நோக்கத்துக்காக இலக்குகளுக்காக ஏதாவது பணம் வச்சிருக்கீங்களா, அவங்களுடைய மருத்துவ செலவுகளுக்கு பணம் ஏதாவது ஒதுக்கி வச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி கேட்க போறோம். உங்களுடைய குழந்தைகளின் தேவைக்காக எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கிறீர்கள், படிப்புக்கு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளவு சேர்த்து வைக்க வேண்டி இருக்கிறது என்கின்றவர்களை கேட்டுக்கொள்ளவும். ஒரு வேலை, ஏனென்றால் ஒரு நிரந்தரமான வேலையில் நீங்கள் இல்லை, வாடிக்கையாளரான நீங்கள் இல்லை, ஒருவேளை இந்த வேலை போய்விட்டால் அந்த நேரத்தில் ஏற்படும் இன்னல்களை சமாளிப்பதற்கு உங்களுக்கு போதுமான தொகைகள் இருக்கின்றனவா, இந்த விஷயங்களை கேட்போம். இவ்வளவு விஷயங்கள் நம்ம பகுப்பாய்வு பண்ண போறோம், அனலிசிஸ் பண்றோம், பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதை பயன்படுத்துறோம். பாருங்க எப்படி பயன்படுத்தும் பாருங்க. இந்த சூழ்நிலைக்கேற்ற, இவ்வளவு சூழ்நிலை கேட்டோம், இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு சிறப்பான தரமான பொருத்தமான அப்ராப்ரியேட் திட்டத்தை நாம கொடுக்க போறோம். சரியா, எப்படின்னு பாருங்க. இப்ப இந்த உண்மை அறிதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு வாடிக்கையாளர் நான் இந்த திட்டத்தில் சேமிக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட கூட சார் நம்ம உண்மை அறிதல் பண்ணுவோம் சார், இந்த ப்ராசஸ பண்ணுவோம், நம்முடைய ரியல் தேவை என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு உண்மை அறிந்து திட்டங்களில் முதலீடு செய்தால் அது சிறப்பாக இருக்கும். சரிங்களா, அப்ப அந்த அளவுக்கு இந்த உண்மை அறிதல் என்பது ஒரு முக்கியமான விஷயம். ரைட், இப்ப பாருங்க, இப்ப பாலிசி பட்டியல் குறைத்தல் ஒரு முக்கியமான விஷயம். இந்த இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாடிக்கையாளருடைய தேவைகள் என்னென்னலாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க. சரியா, அவர் ஓய்வூதியத்துக்கு பணம் தேவை இருக்குதான், கரெக்டுங்களா, அவருடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு இவ்வளவு பணம் தேவை இருக்கு, ரைட்டா, குழந்தையின் திருமணத்துக்கு இவ்வளவு பணம் தேவை இருக்கு, இப்படி பல விஷயங்கள், வீடு கட்ட போறாங்க பணம் தேவை இருக்கு, மருத்துவ செலவுக்கு பணம் தேவை, இப்படி பல தேவைகள் அவர்கிட்ட இருக்கு, ரைட்டா. ஆனால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்ல, ஏன்னா அவர்கிட்ட போதுமான அளவுக்கு பிரீமியம் அத்தனை திட்டங்களிலும் சேமிப்பதற்கு பணம் வேணும்ல. அதை கருத்தில் கொண்டு நாம இப்ப ஃபைனலா என்ன செய்ய போறோம், ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறோம், லிஸ்ட குறைக்க போறோம். சரியா, சோ அதுக்கடுத்து இந்த லிஸ்ட குறைச்சிட்டு எது முக்கிய தேவை, எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், எது செகண்ட், இப்படி சொல்ல போறோம். ரைட்டுங்களா, பிரியாரிட்டி சொல்ல போறோம். அடுத்து பாருங்க, ஆய்வு தகவல்களோட சொல்ல போறோம். நான் ஏன் இந்த திட்டத்தை உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன் என்றால்,
சிபாரிசு செய்கிறேன் என்றால், சரிங்களா? இப்படி ஆய்வு தகவல்களோட சொல்ல போறோம் நாம. ரைட்? அடுத்து பாருங்க, பொருத்தமான திட்டத்தை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு முன்னாடி தொகையை தெரிஞ்சுக்கிட்டு, சரியா? ஏன்னா மிக அதிக பிரீமியம் கட்டக்கூடிய திட்டத்தை தேர்ந்தெடுக்க கூடாதுல்ல. அவரால் எவ்வளவு பிரீமியம் கட்டக்கூடிய தகுதி அந்த வாடிக்கையாளருக்கு இருக்கிறதோ அதற்கு ஒரு பொருத்தமான திட்டத்தை தெரியணும். அப்ப தொகையை தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, பொருத்தமற்றதை நீக்கிடணும். இந்த திட்டம் இவருக்கு தேவையில்லை. இவர் கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிற ஒரு உடல்நல காப்பீடு திட்டத்துல ஜாயின் பண்ணணும் தேவை இருந்தது. ஆனால் இந்த திட்டத்தை எடுக்கும் போது இதில் ரைடர் பயனாகவே கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கிறது. எனவே இப்படி ஒரு செப்பரேட் திட்டம் தேவையில்லை. இந்த திட்டத்திலேயே அவர் சேர்ந்து கொள்ளலாம். சரிங்களா? பாத்தீங்களா? அவர் கிடைக்கக்கூடிய பயன் இந்த திட்டத்திலே கிடைச்சிருச்சு. அப்ப அந்த திட்டம் தேவையில்லை. இவ்வளவு விஷயங்களை நம்ம கவனிச்சு கடைசி அப்படி பிரசன்ட் பண்றோம் பாருங்க. இதுதான் சார் உங்களுக்கு ஒரு பொருத்தமான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு அருமையான ஒரு தீர்வை நீங்க தர போறீங்க. சரியா? இப்போ இந்த முகவரா ஒரு நிதி ஆலோசகரா இரண்டு பார்வையா பார்க்கணும் அந்த வாடிக்கையாளர் நிலையை. ஒன்னாவது என்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவருக்கு என்னென்னலாம் தேவை இருக்கு, அதுக்கு என்னென்னலாம் திட்டங்கள் இருக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். ஒவ்வொரு திட்டத்தினுடைய சிறப்பியல்புகள் என்ன, பயன் என்ன லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. செகண்ட் என்ன அப்படின்னா, சரி இந்த தேவைகளுக்கெல்லாம் இவ்வளவு தேவைகள்லாம் இருக்கு, ஆனால் இந்தந்த தேவைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய சேமிப்புகளை ஏற்கனவே இவர் வைத்திருக்கிறார். எனவே இதெல்லாம் ஒமிஷன் பண்ணிடலாம். பாத்தீங்களா? அப்ப என்ன தேவைகள் லிஸ்ட் அவுட், அடுத்து என்ன தேவைகளுக்கு ஏற்கனவே அவர் ரெமெடி பண்ணி வச்சிருக்கிறாரு அத ஒமிஷன். இந்த ரெண்டு பார்வை அப்படி பார்க்கணும் முகவர். அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு தேவைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஏன்னா மீதிக்கு தான் நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும். ஏற்கனவே இருந்தாலும் கூட அது போதுமான அளவுக்கு இருக்கா அப்படின்னு ஒரு பார்வையும் பார்த்துக்கிறோம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப என்னன்னு கேட்டா, அந்த ஷார்ட் லிஸ்டிங் பண்றோம்ல, குறைக்கிறோம். இத பாருங்க, இப்படி ஒமிஷன் பண்ணிட்டோம் ஒரு திட்டத்தை. அப்ப என்னென்ன முறையெல்லாம் பார்த்து இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம், இந்த லிஸ்ட்டை குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த திட்டத்தில் பிரீமியம் அதிகம், விலை அதிகம், இவரால் அந்த அளவுக்கு பிரீமியம் இந்த வாடிக்கையாளரால் கட்ட முடியாது, விட்டுலாமா? விலை உயர்ந்தது காரணத்துக்காக விட்டுலாம் ஒரு ப்ராடக்ட். சரியா? ஏன்னா இவருடைய தகுதிக்கு மீறிய திட்டமாக அது இருக்கிறது. அடுத்தது தேவையற்ற கூடுதல் பயன்கள். சரியா? தேவையில்லாம பல பெனிஃபிட் இது தருது. அதுக்கெல்லாம் சேர்த்து சார்ஜஸ் இருக்கும் இல்லையா? இவருக்கு அந்த பயன்கள்லாம் தேவையில்லை. இவருக்கு தேவையான பயன்கள் ஏற்கனவே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். இது எக்ஸ்ட்ரா தேவைகள்லாம் இருக்கு, அது வேண்டாம், விட்டுருவோம். சரியா? அடுத்து பாருங்க, அதிக அபாய பாதுகாப்பு இருக்கு இதுல. இவருக்கு எந்த அளவுக்கு ஹியூமன் லைஃப் வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு தானே ஒரு காப்பீடு தேவை. இவர் மீது எந்த அளவுக்கு காப்பீடு பற்று இருக்கோ அந்த அளவுக்கு தானே காப்பீடு தேவை. ஆனால் இந்த திட்டத்தில் குறைந்தபட்சம் இவ்வளவு காப்பு தொகைக்கு காப்பு எடுக்க சொல்லுகிறார்கள். எனவே இந்த திட்டத்தை நாம் தள்ளுபடி செய்து விடலாம். குறைச்சிட்டோமா? அடுத்து பாருங்க, இதில் அதிக முதிர்வு இருக்கிறது. இந்த திட்டம் மெச்சூரிட்டி ஆகும்போது நிறைய பணத்தை கொடுக்கும். ஆனா அந்த காலத்தில் நிறைய பணம் கொடுக்கும் போது அப்போது குறிப்பிட்ட அளவுதான் பணம் தேவை, வேறு தேவைகளுக்கு பணம் தேவை இருக்கிறது. எனவே இந்த திட்டத்தில் முதிர்வு ஈடு அதிகமாக இருப்பது இவருக்கு தேவையில்லை இந்த வாடிக்கையாளருக்கு என்பதையெல்லாம் கூட பார்த்து நாம் என்ன செய்யறோம், ஷார்ட் லிஸ்ட் பண்றோம். சரிங்களா? சோ அப்ப அடுத்து என்ன பார்க்கிறோம் பாருங்க. இதுல இரண்டு பார்வை பார்த்துட்டோமா? இந்த காரணங்கள்லாம் சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டோமா? அடுத்து பாருங்க, எப்படி பரிந்துரை செய்தல். இவ்வளவு விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டு இப்ப பரிந்துரை பண்ண போறோம். ஒரு நல்ல திட்டத்தை சிபாரிசு பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம் பாருங்க. ஏன்னா இதுதான் குறிக்கோள். இந்த தேவை எறிதல், உண்மை எறிதல், இந்த திட்டத்தினுடைய இந்த ப்ராசஸோட ஃபைனல் ஸ்டேஜ் என்ன, பரிந்துரை செய்யறது. அது எப்படின்னு பாருங்க. இப்ப இந்த பரிந்துரை செய்யக்கூடிய திட்டங்கள் என்னவா இருக்கணும், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருக்கணும். அதான் சொல்லி இருக்கு. இந்த திட்டத்தில் பணம் செலுத்துவது அந்த வாடிக்கையாளரால் தாங்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அது சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படிப்பட்ட திட்டத்தை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க, செலக்டட், இதைத்தான் நான் பரிந்துரை செய்ய போறேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நல்ல சந்தோஷமாக ஆரம்பிக்க வேண்டும். அவருடைய பரிந்துரையை ஆரம்பிக்கும் போது அந்த வாடிக்கையாளருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். எதுக்கு? இவ்வளவு தூரம் அவருடைய விவரங்களை பகுப்பாய்வு செய்வதற்கு, அனலைஸ் பண்றதற்கு நம்மளுக்கு உதவினார்ல, எல்லா டீடைல்ஸ் எல்லா தகவலும் தந்தார் இல்லையா? சோ அத வாழ்த்துக்களோட சொல்லிட்டு
அது பகுப்பாய்வு செஞ்சு இப்போ ஒரு நல்ல திட்டத்தை சொல்ல போறேன் பாருங்க சார் அப்படின்னு சொல்ல போறோம். அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு. விருப்பத்துக்கு பரிந்துரை செஞ்சிட முடியாது. சரிங்களா? என்ன வடிவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வாடிக்கையாளர் சொல்லிடணும், சார் நான் சொல்லக்கூடிய திட்டங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பிரீமியம் கட்ட வேண்டியது இருக்கும், உங்களுடைய ஈடுபாடு இதில் தேவை, உங்களுடைய வாக்குறுதி இதில் தேவை, உங்களுடைய கமிட்மெண்ட் இதில் தேவை. அதை முதல்ல உறுதிப்படுத்திக்கணும் நம்ம. ஏன்னா கமிட்மெண்டே இல்லாம திட்டத்தை எப்படி தொடர? சரிங்களா? அடுத்தது பாருங்க, விரிவான பரிந்துரைக்கான அடிப்படையில் அவர்கிட்ட சொல்லணும். சார் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பேசினோம், கலந்துரைத்தோம், இதன் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நான் பரிந்துரை செய்ய போகிறேன். சரியா? அது அடிப்படை காரணம் என்ன, நான் இந்த பரிந்துரைக்கு வரக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். அடுத்து பாருங்க, இதற்கு உதாரணமாக நம்ம சில ஆவணங்களை எடுத்து வைத்து அவருக்கு விளக்கி சொல்லலாம். இல்லஸ்ட்ரேஷன் சொல்றோம் இல்லையா, எடுத்துக்காட்டு, பயன் எடுத்துக்காட்டு ஆவணம். அந்த ஆவணத்தை பயன்படுத்தி கூட அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அவருக்கு விளக்கம் சொல்லலாம். ஏன்னா அந்த பயன் எடுத்துக்காட்டு ஆவணத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு காப்பீட்டு திட்டத்தினுடைய பயன்களை ஒரு 6% மற்றும் 10% இதன் அடிப்படையில் வளர்ச்சி இருப்பதாக எடுத்துக்கொண்டால் அப்படிங்கிற அடிப்படையில வளர்ச்சியை குறித்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த 6% 10% அடிப்படையில் கணக்கு போடுவது என்பது காப்பீட்டு கவுன்சில் இருக்கு இல்லையா, அது சொன்ன அறிவுரையின்படி நடக்குது இந்த எடுத்துக்காட்டு பயன் ஆவணத்துல. சரியா? சோ இந்த ஆவணத்தை வைத்து பேசினால் மிகவும் வசதியாக இருக்கும், அந்த வாடிக்கையாளருக்கு சந்தோஷப்படுவார். ரைட்டா? சோ தேவையான இடங்களில் முன்மொழிவு செஞ்சுக்கணும், தேவையான இடங்களில் அவரிடம் ஒப்புதல் பண்ணிக்கணும், ஒப்புதல் வாங்கிக்கணும். சார் ஃபர்தரா நான் தொடர்றேன், ரைட்டுங்களா? அப்படின்னு அப்பப்ப ஒப்புதல் வாங்கிக்கிட்டு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும், அவர்கிட்ட வாடிக்கையாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும். ரைட்? சரி, இதுக்கப்புறம் பாருங்க, எல்லா சந்தோஷமா பரிந்துரையை ஏற்றுக்கொண்டார், ஆவணமாக்கிடணும், க்ளோசிங் ஸ்டேஜ் வந்துடணும். முன்மொழிவு படிவம் கொடுத்துடணும், ஃபில் பண்ணி வாங்கி. சரிங்களா? சோ அந்த ஃபார்மாலிட்டியை நம்ம முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், கேவைசின்னு சொல்றோம் இல்லையா, கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர் டாக்குமெண்ட். அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டியை முடிக்க ஆரம்பிச்சோம். என்னது, முகவரி சான்று, அடையாள சான்று, வருமான சான்று இல்லையா. சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? சோ இவ்வளவு விஷயங்கள் இந்த பாடத்துல நம்ம பார்த்துருக்கோம். சரியா? சோ ரீகேப் பண்ணிடலாமா, இந்த பாடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முதல் என்ன பாத்துங்க, உண்மை அறிதுங்கிறது ஒரு தொழில்முறை செயற்பாடு, ஒரு ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? ஒரு வாடிக்கையாளருடைய தேவையை அறிந்துக்கு அப்புறம் என்ன, தொகையை கணக்கிட்டு அல்லது பணத்தால் அளவிட்டு அல்லது குவான்டிபிகேஷன் செய்து, அடுத்த ஸ்டேஜ் என்ன, மிக சரியான திட்டத்தை ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி பரிந்துரை செய்தல், வரிசைப்படுத்துதல். சரியா? இதான் முதல்ல பார்த்தோம். ரெண்டாவதா என்ன பார்த்தோம், நேர்காணல் முறையில ஃபேக்ட் ஃபைண்டிங் ஃபார்ம்ஸை கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கி அவருடைய தேவையை அறிவது அப்படிங்கிறது நல்லதுன்னு பார்த்தோம். மூணாவதா என்ன பார்த்தோம், அந்த வாடிக்கையாளரால் செலுத்தப்படக்கூடிய, செலுத்த தகுதி இருக்கக்கூடிய திட்டத்தை நாம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். அடுத்து என்ன பார்த்தோம், எதிர்கால கண்ணோட்டத்துல பகுப்பாய்வு செய்யணும்னு பார்த்தோம். சரி, இப்படி நடந்தால் அதுக்கு ஏதாவது ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களா சார் என்பது போல. அடுத்து தேவைக்கான சிறப்பு இயல்புகள் கொண்ட திட்டத்தினை சிபாரிசு பண்ணணும்னு பார்த்தோம். சரிங்களா? உதாரணத்துக்கு விபத்து பயன் ரைடர் கொண்ட எனக்கு திட்டம் வேணும்னு சொல்லியிருக்காரு, ரைட்டுங்களா? அந்த ரைடரே இல்லாத ஒரு திட்டத்தை நம்ம கொடுக்க கூடாதுல்ல, ரைட்? அப்படி ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, தொகை தெரிஞ்சு நம்ம சொல்லணும், எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்னு சொன்னோம். சரியா? சோ இவ்வளவும் பண்ணிட்டு ஆவணமாக்கி கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் வாங்கிடணும். இவ்வளவு விஷயங்கள் இந்த பாடத்துல நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த பாடத்துல இருந்து நம்ம சொன்னோம் 2 கேள்வியில இருந்து 4 கேள்வி வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், திரும்ப அதே தான் நம்ம படிச்சுதான் சொல்ல போறோம். சரிங்களா? என்ன பாயிண்ட்ஸ், உண்மை அறிதல்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது, இது 1வது பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம, இது முக்கியமான விஷயம். 2வது என்ன, இந்த உண்மை அறிதலுக்கு வழிகள் என்னென்ன இருக்கு, தபால் மூலம் பண்ணலாம், தொலைபேசி மூலமா பண்ணலாம், நேர்காணல் மூலமா பண்ணலாம், நேர்காணல் மூலமா பண்ணா நல்லது. சரியா? வசதியானது. ரைட்? அடுத்தது என்ன பார்த்தோம், இந்த உண்மை அறிதல் படிவது சொந்த தகவல்கள் கலெக்ட் பண்றோம்னு பார்த்தோம், குடும்ப தகவல்கள் கலெக்ட் பண்றோம்னு பார்த்தோம், இது போக மற்ற தகவல்கள் எல்லாம் கலெக்ட் பண்றோம்னு நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த திட்டமிடல் நோக்கத்துல கரெக்டா இருக்கணும், எந்த தேவைக்காக இந்த திட்டமிடல் செய்யப்படுகிறது அப்படின்னு, அதற்குரிய திட்டத்தை பரிந்துரை பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்.
பொருத்தமான சிபாரிசு எப்படி செய்யறது? தகுந்த ஆய்வு திட்டங்களோட சொல்லணும். சரிங்களா? இவ்வளவு விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த பாடத்துல இருந்து சில மாதிரி கேள்விகள் பார்த்துடலாமா? 1வது கேள்வி பாருங்க. முகவரின் பரிந்துரையை வாய்ப்பாளர் தற்போது ஏற்க இயலாது என கூறினால் முகவர் செய்ய வேண்டியது என்ன? இதுல 3 விஷயம் இருக்கு. இந்த கேள்வியை பொறுத்தவரையில சுத்தமா இப்ப தீர்மானிக்க முடியாது, ஒரு மாசம் கழிச்சு நான் அந்த இதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாடிக்கையாளர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நிதிநிலை காரணமாக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு வைங்க. சோ ஒரு மாசம் கழிச்சு போகலாம், எனக்கு காரணம் சொல்லிட்டாரு. ரைட்டா? இல்ல காரணமே சொல்லல, எனக்கு பிடிக்கவில்லைன்னு சொல்றாரு. அப்போ நம்ம காரணம் கேட்கணும். சரி, என்ன காரணத்திற்காக நீங்கள் என்னுடைய பரிந்துரையை ஏற்கவில்லை என்று தெரிந்து கொள்ளலாமா சார்? ஏன் அப்படி நினைக்கிறீர்கள், ஏன் வேண்டாம் என்று நினைக்கிறீர்கள், இப்படி கேட்கலாம். சரிங்களா? சோ காரணம் தெரிந்து ஒருவேளை அவர் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதற்குரிய அவர் கேட்கின்ற வசதி கொண்ட திட்டத்தை நாம் சிபாரிசு பண்ணலாம். சரியா? ரைட். இப்போ இன்னொரு விஷயம் கூட நடக்கும். நாம 2 விஷயங்கள் பரிந்துரை பண்ணிருப்போம், அதுல பாதியை ஏத்துக்கிடுவாரு. சார் நீங்க குழந்தைகள் திட்டத்துல முதலீடு பண்ணுங்க, ரைட்டுங்களா, ஒரு காலவரை காப்பீடுல முதலீடு பண்ணுங்க நம்ம சொல்லியிருப்போம். ஆனா அந்த வாடிக்கையாளர் சொல்றாரு எனக்கு குழந்தைகள் திட்டம் மட்டும் எனக்கு போதும் அப்படிம்பாரு. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அவர் என்ன சொன்னாரோ, என்ன விரும்புகிறாரோ வாடிக்கையாளர், அதை நிறைவேற்றி விட்டு இன்னொரு நாள் சென்று அவருக்கு காலைவரை காப்பீடும் உங்களுக்கு முக்கியம்தான் என்பதை எடுத்துரைக்கணும். சரிங்களா? 3 கேஸ் இருக்கு. அப்ப வாடிக்கையாளர் ஏற்றுக்கொண்டால் முன்மொழிவு படிவம் கொடுத்து மற்ற ப்ராசஸ்க்கு போயிடணும். சரிங்களா? முழுக்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் காரணம் கேட்கணும். ரைட்டா? கொஞ்சம் தள்ளி வைத்தால் அப்படியே அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். சரிங்களா? பாதி ஏற்றுக்கொண்டால் அதற்கும் அப்படியே அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும். சரியா? இவ்வளவு விஷயங்கள் ஒரு கஸ்டமர் விஷயத்துல நாம பார்க்கணும். ரைட்? இப்ப 1வது கேள்வி என்ன சொல்றது பாருங்க. இப்போ ஏற்க இயலாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப எது விட? அவர்கிட்ட காரணம் கேட்கணும். அவ்வளவுதான். 4 விடையில பாருங்க, கட்டாயப்படுத்தக்கூடாது. ரைட்டுங்களா? அடுத்து பின்னர் சந்திக்க நேரம் கேட்க கூடாது, ஏன்னா அவர் பிடிக்கலன்னு சொல்றாரு. ரைட்? அப்ப காரணம் கேட்ட அப்புறம் தான் நம்ம முடிவெடுக்க முடியும். ரைட்? அடுத்து திரும்பவும் உண்மை அறிதல் செய்வதற்கு கோஆபரேட் பண்ணுவாரான்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவ்வளவு தூரம் உண்மை அறிந்தல் தான் அவர் பிடிக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார். எனவே காரணம் கேட்டு அந்த ஸ்டெப்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். சரியா? அடுத்தது பாருங்க, 2வது கேள்வி. உண்மை அறிதலின் போது தேவையை அறிந்த பின் கடைபிடிக்க வேண்டிய முறை என்ன? நம்ம 3 ஸ்டெப் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? படிக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? தேவை அறிதல் சொன்னோமா? அடுத்து குவான்டிபிகேஷன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுதான் விட. பணமாக அளவீடுதல் செய்ய வேண்டும். சரியா? 4 விடையில அதான் இந்த 2வது கேள்விக்கு விடை. 3வது கேள்வி பாருங்க. உண்மை அறிதலில் வருமான பாதுகாப்பும் குழந்தையின் கல்விக்கான சேமிப்பும் தேவை அப்படின்னு கண்டறியப்பட்டது. ஆனால் வாடிக்கையாளர் குழந்தையின் கல்விக்கான திட்டம் மட்டும் போதும் என்கிறார். முகவரான் நாம் செய்ய வேண்டியது என்ன? அப்போ நம்ம சொன்னோம், பாதியை ஏத்துக்கிட்டார். கரெக்டுங்களா? நம்ம சொன்ன பரிந்துரையில 50% அக்செப்டட். அப்ப அவர் என்ன சொல்றாரோ அந்த குழந்தைகள் திட்டத்துக்கு நம்ம உண்டான ஃபார்மாலிட்டிஸ் நம்ம செஞ்சிட வேண்டியதான் ப்ராசஸ். ரைட்? தென் அடுத்த கேள்விக்கு வாங்க. 4வது கேள்விக்கு. ஒரு வாய்ப்பாளரின் முதலீடு பற்றிய முழு மனோநிலையை அறிய செய்ய வேண்டியது எது? எதன் மூலமா அறிய முடியும்? இந்த பாடமே அதை பற்றியே தான் படித்தோம் இல்லைங்களா? உண்மையை அறிதல் மூலமாக நம்ம முடியும், அவருடைய மனோநிலையை அறிய முடியும், முழு மனோநிலையை அறிய முடியும். சரிங்களா?